ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் கடந்த 10வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன மாதிரி இடம் நம்ம தேர்ந்து எடுக்கணும் ஒரு யோகம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். தனிமையில் செய்யணும், ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கணும்ன்ட்டு. சரி, இப்போ ஆசனம் நம்ம உட்கார வேண்டியது எதில், எப்படி உட்காரணும் அப்படின்றத இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं चैलाजिनकुशोत्तरम्. சுச்சோ தேசே, நல்ல சுத்தமான இடமா இருக்கணும். ஆள் நடமாட்டம் இல்லாததுன்னு மட்டும் இல்லை, சுத்தமான இடமாவும் தேர்ந்தெடுத்துக்கணும். ஸ்திரமாசனம், நல்ல மரத்தான அந்த சுத்தமான இடத்துல அந்த ஆசனம் நம்ம உட்கார வேண்டிய இது எப்படி இருக்கணும்னா, அந்த ஆசனம் ஸ்திரமான அப்படி இப்படி அசையாமல் ஆடிக்கிட்டே ஓட்டையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஸ்திரமாக, பலகைன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது போல் ஒரு பலகையை எடுத்துக்கிட்டு அதில் ஆத்மனக பிரதிஷ்டாப்பிய, தன்னை நல்லா இருத்தி கொண்டு அதில் நல்லா நம்ம உட்கார்ற மாதிரி, இப்போது சோஃபான்னு பார்த்திங்கன்னா உட்காந்தோடனே சொங்கின்னு அப்படியே உள்ளே போகிற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஒரு நிலையாக இருக்கணும். இப்போ அந்த பலகையெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டையெல்லாம் இருக்கும், உட்காந்தாலும் அமுங்காது, எதுவும் செய்யாது, நம்மளும் நேரில் உட்காரலாம். அதே போல் ஆசனம் எவ்வளோ உயரமாக இருக்கணும் அப்படின்னா, ந அத்யுச்சரித்தம், ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது, ந அதிநீச்சம், ரொம்ப தாழ்ந்தும் இருக்கக்கூடாது. ஏன் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாதுன்னா, நம்ம உயரத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்கும்போது எப்போ விழப்போகிறோமோ அப்படின்ற அந்த ஒரு நினைப்பிலேயே போயிடும். கடைசியில் ஆத்மாவை பற்றி சிந்தனை செய்கிறதுக்கெல்லாம் எங்கே. அதே போல் நான் அதிநீச்சம், ரொம்ப கீழே இருந்துச்சு, தரையாக இருந்ததுன்னா அப்படியே சாஞ்சு படுத்துக்கலான்னே தோணி போயிடும் கண்ணை மூடி கொஞ்சம் நேரத்தில். அதனால் ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்ந்த கீழேயும் இருக்கக்கூடாது. சைல அஜின குஷ, அதாவது தர்பப்புல் அது மேலே பரப்பி அது மேலே ஒரு மான்தோலில் வேறு ஏதாச்சும் போட்டு அது மேலே ஒரு பட்டு துணியை விரித்து உட்காரணும். தர்பப்புல் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சுத்திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தர்பப்புல்லை விரித்து, ஆனால் அது மேலே நேரடியாக உட்காந்துட்டு அப்புறம் தர்பப்புல் குத்தம் இல்லையா, ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதனால் அது மேலே ஏதானு விரித்து அது மேலே ஒரு பட்டு துணியை விரித்து உட்காந்தா இது நல்ல ஐடியல், யோகத்துக்கு ஏற்றதாக இருக்கும். உத்தரம், அதை மேலே ஏறி உட்காந்துக்கணும் அப்படின்ட்டு. பலகை மேலே தர்பப்புல்லை விரித்து அது மேலே ஒரு துணியை போட்டு அது மேலே உட்காந்துக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து 12வது ஸ்லோகத்தில் தத்ரை காக்ரம் மனஹ் கிருத்வா யதசித்தேந்திரிய க்ரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்சியாத் யோகமாத்ம விசுத்தயே. சரி, இப்போ பகவான் சொன்ன மாதிரி இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு, ஆசனத்தையும் தேர்ந்தெடுத்தாச்சு, எப்படி உட்காரணும், ரொம்ப உயரமும் இல்லை தாழ்ந்தும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, தத்ர, அங்கே மனக ஏகாகிரம் கிருத்வா, மனசை ஒருநிலைப்படுத்தி, ஏன்னா இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி அந்த தயார் செய்கிறோம் எல்லாம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், தனிமையாக உட்காரணும், நல்ல சுத்தமான இடம்லாம். யத சித்த இந்திரிய கிரியக, யத அப்படின்னா நல்லா அடக்கப்பட்ட, சித்த சிந்தனை, இந்திரிய புலன்கள், இதெல்லாம் ஒருநிலைப்படுத்திட்டு நம்ம உருள் பக்கமாக இழுத்துக்கிட்ட உபவிஷ்ய ஆசனே, இப்போ இந்த ஆசனத்தில் அமர்ந்து ஆத்ம விசுத்தி யோகம் யுஞ்சியாத், இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்காக யோகத்தை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த ஒரு நினைவோடு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த யோகம்ன்றதே தாழ்ந்த பலனுக்காக அதெல்லாம் இல்லை இல்லையா. அதனால் திரும்ப இந்த பிறவி வேண்டாம், இந்த ஆத்மாவை பற்றி நினைக்கணும் அப்படின்ற அந்த ஒருநிலைப்படுத்தின அந்த சிந்தனையோட புலன்களோட உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி வேறு எதுலேயும் இந்த ஆசனம் சரியாக இருக்கா இல்லையா, ஆடிக்கிட்டே இருக்குமா, விழுந்துருவோமா அப்படின்ற இந்த ஒரு நினைப்பெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்திரமான ஆசனமாக எல்லாம் தேர்ந்தெடுத்து சுத்தமான இடத்த தேர்ந்தெடுத்து உட்காடுறோம். இப்போ இந்த சமயத்தில் யோகத்தில் ஈடுபட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதே மட்டும் இல்லை, தொடர்ந்து 13வது ஸ்லோகத்தில் சமம் காய ஷிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசஷ்சானவலோகயன். காயம் உடம்பு, ஷிர தலை, கிரீவம் கழுத்து, சமம் இது நேர்கோட்டில் இருக்கணும். கழுத்தை இப்படி குனிஞ்சுக்கிட்டோ இல்லை இந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டோ இப்படி திரும்பிலாம் இல்லாமல் தலை, கழுத்து
இதெல்லாம் வந்து உடம்பு நேர்கோட்டில் இருக்க மாதிரி அப்படி நேரில் உட்காந்துருக்கணும். அச்சலம் ஸ்திரக, அசையாமல் உறுதியோட, தாரையன் அதில் அப்படியே அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கணும். திசஷ்ட அனவலோகையன், திசஷ்ட அப்படின்னா எந்த திசையில் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் திரும்பாமல், சரி அங்கே எங்கே திரும்பலைன்னா அப்போ நம்ம பார்வையை எங்கே செலுத்தணும்? நாசிகாகிரம் ஸ்வம் சம்பிரேக்ஷிய, நம்மளோட மூக்கு நுனியை வந்து பார்க்கணும். எதுக்காக மூக்கு நுனியை பகவான் பார்க்க சொல்கிறாரு? கண்ணை மூடிக்கலாமே அப்படின்னா, கண்ணை மூடினா கொஞ்சம் நேரத்துலலாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். கண்ணை திறந்துக்கிட்டே இருந்தால் எதையாச்சும் பார்க்கணுன்னு தான் தோணும், பார்வை எங்கேயாச்சும் போகும். ஆனால் நம்ம மூக்கு நுனியை பார்த்துட்டோமா, கண்ணை வந்து முழுசாக திறந்துருக்கிற நிலையும் இருக்காது, முழுசாக மூடி இருக்கிற நிலையும் இருக்காது, பாதி திறந்து பாதி மூடின நிலையில் இருக்கும். அதுதான் ஏற்புடையதாக இருக்கும்ன்ட்டு பகவான் சொல்கிறாரு. இது எப்படி யோகத்தை தொடங்கணுன்றது வந்து சொல்லியிருக்காரு பகவான் இது வரைக்கும். சரி, இப்போ இந்த யோகத்துலலாம் ஈடுபடுறதுனால என்ன கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.